அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்டதாக அவர் மீது கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் 2015, 2017 மற்றும் 2018 ஆண்டுகளில் 3 மோசடி வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இந்த வழக்குகளின் அடிப்படையில் சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாக அவரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த ஆண்டு ஜூன் 14 கைது செய்தனர். இந்த வழக்கில் 471 நாட்கள் சிறைக்கு பிறகு செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் கடந்த செப்டம்பர் 26 ஜாமீன் வழங்கியது. இதையடுத்து அவர் மீண்டும் அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். முன்பு செந்தில் பாலாஜி வகித்து வந்த மின்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறைகள் அவருக்கு மீண்டும் ஒதுக்கப்பட்டது. இதனிடையே செந்தில் பாலாஜிக்கு எதிரான மோசடி வழக்கு விசாரணையை துரிதப்படுத்த கோரி அவரால் பாதிக்கப்பட்டதாக கூறும் ஒய் பாலாஜி என்பவர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கின் விசாரணையின் போது ஒரு முக்கியமான வாதத்தை எடுத்து வைத்தனர். அமைச்சராக பதவியில் இல்லை என கூறி ஜாமீன் பெற்ற செந்தில் பாலாஜி தற்போது அமைச்சராக பதவியில் உள்ளார். செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளியே வந்தவுடன் அமைச்சரவை மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. எனவே செந்தில் பாலாஜியின் ஜாமீனை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். அதற்கு உச்சநீதிமன்ற நீதிபதி ஓகா, அப்படியென்றால் ஜாமீனை மறுபரிசீலனை செய்வதற்கு ஒரு விண்ணப்பத்தை தாக்கல் செய்யுங்கள், அது பரிசீலிக்கப்படும் என தெரிவித்தார். இதையடுத்து செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக பதவியேற்றதால் அவரது ஜாமீனை ரத்து செய்ய கோரி சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஜாமீன் கிடைத்தவுடன் செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சரானதை சுட்டிக்காட்டி பாலாஜி மறு ஆய்வில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்நிலையில் இந்த சீராய்வு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கிய உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பில் எந்த பிழையும் இல்லை என கூறி சீராய்வு மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. அடுத்தடுத்து செந்தில் பாலாஜிக்கு நெருக்கடி ஏற்பட்டு வரும் நிலையில் இந்த வழக்கிலிருந்து அவருக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைத்துள்ளது. இனி தொடர்ந்து என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.